ரப்பு எனக்கு கண்ணை தந்தவன் அல்லாஹ், காதுகளை தந்தவன் அல்லாஹ், நாவை தந்தவன் அல்லாஹ், உறுப்புகளை தந்தவன் அல்லாஹ், என்னுடைய உள் உறுப்புகள் அழகாக இயங்குகிறது தந்தவன் அல்லாஹ். ரப்ப மறக்க கூடாது, ரப்ப ஞாபகப்படுத்திக் கொண்டே இருக்கணும். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய ஏற்பாடு இல்லாம என்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? என்ற ரப்புக்கு அவனுக்கு யஅலமு அதத கதரில் அம்தார் புத்திக்கப்படுகிறதா? மழை துளிகளுடைய எண்ணிக்கை அல்லாஹ்வுக்கு தெரியும். இந்த கரண்ட் பாவிக்கிறோம், ஃபேன் சுத்துகிறது, அங்க மீட்டர் ஓடுகிறது, மீட்டர்ல உங்களுக்கு சொல்றாங்க நீங்க இன்றைக்கு இத்தனை அதாவது அளவு பாவித்திருக்கிறீர்கள். ஃபேன் சுத்துகிறது, லைட் பத்துகிறது, ஆனால் அங்கே ஒரு மீட்டர் ஓடுகிறது. கண்ணியமானவர்களே, ரப்பு அல்லாஹ் சொல்லுகிறான், உலகத்துக்கு பொழியக்கூடிய மழை துளிகள் அது எனக்கு தெரியும். ரப்புடைய ஏற்பாடு, ரப்புடைய ஏற்பாடு, ரப்புடைய ஏற்பாடு உள்ளத்தில் ஆழமாக பதிய வையுங்கள். இப்ப வருவோம், ஏன் அல்லாஹ் இந்த ஏற்பாடுகளில் மாற்றம் செய்கிறான்? வித்தியாசம் உண்டாகிறது, சோதனைகள் வருகிறது. என்ன காரணம்? என்ன காரணம்? நபிமார்களை அல்லாஹ் சோதித்தான். நபிமார்களுக்கு அல்லாஹ் பல சோதனைகளை உண்டாக்கினான், பல நெருக்கடிகள், சோதனைகள். உதாரணத்துக்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அல்லாஹ் சோதித்தான். இப்ராஹிம் அலைஹி ஸலாத்தையும் சோதித்தான், நூஹ் அலைஹி ஸலாத்தையும் சோதித்தான். குர்ஆனில் அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து பேசும் பொழுது சொல்லுகிறார், وَإِذِ ابْتَلَى إِبْرَاهِيمَ رَبُّهُ بِكَلِمَاتٍ فَأَتَمَّهُنَّ. நாங்க இப்ராஹிமை சோதிச்சு பார்த்தோம் அலைஹி ஸலாத்து வஸலாம். சோதனையில எப்படி நடந்து கொள்கிறார், நெருக்கடியான நேரத்தில் எப்படி நடந்து கொள்கிறார். சோதிக்கிறோம் ஒரு எக்ஸாமுக்காக, பதவி உயர்வுக்காக, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அவர்களுக்கு வழங்குவதற்காக நாம் இப்ராஹிமை சோதிச்சோம் அலைஹி ஸலாத்து வஸலாம். அந்த சோதனையில் அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். நெருப்பு முன்னால காஃபிர்கள் நெருப்ப மூட்டி ஹபீப் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்தை ஒரு ஊஞ்சலில் வைத்து நெருப்பிலே தள்ளிவிடுகிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கடைசி வரைக்கும் சொன்ன வார்த்தை ஹஸ்புனல்லாஹ், என் ரப்பு எனக்கு போதுமானவன், வ நிஅமல் வகீல், என்ற கருமங்கள் பாரம் சாட்டப்படுபவர்களில் அல்லாஹ் மிக நல்லவன். இதே வார்த்தையை சொன்னார்கள், ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வகீல். கடைசி வரைக்கும் அஞ்சல்ல, நெருப்புல வீசுகிறார்களே என்று பயப்படல. ரப்பு எதை செய்கிறானோ அதை செய்யட்டும், அந்த கருமத்தை நான் வெற்றி பெறுவேன், அந்த கருமத்தில் புத்திசாலியாக நடந்து கொள்வேன். நெருப்பில் வீசப்படுகிறார்கள், நெருப்பில் வீசப்படுகிறார்கள். ரப்பு நெருப்போடு பேசுகிறான், ரப்பு நெருப்போடு பேசுகிறான். யனாரு கூனி பர்தன் வ ஸலாமன் அலா இப்ராஹிம். என் நெருப்பே, என்னுடைய ஹபீப், என்னுடைய கலீல், என்னுடைய கலீல் உனக்கிட்ட வருகிறார். நீ என்ன கலீலோடு ரொம்ப சாந்தமாக நடந்து கொள்ள வேண்டும், குளிர்ச்சியாக நடந்து கொள்ள வேண்டும். நெருப்புக்குள்ளே சந்தோஷமாக வாழ்கிறார்கள். அல்லாஹ் நெருப்புக்குள்ளே குதூகலமான வாழ்க்கையை கொடுக்கிறார். மகனை அறுக்க வேண்டும், மகனை அறுக்க வேண்டும். இன்னி ரஐது ஃபில் மனாமி அன்னி அஸ்பஹு. மகனே, உன்னை அறுக்கும்படி அல்லாஹ் சொல்லிவிட்டான். யா அபதி ஃஅல் மா துஅமர். அல்லாஹ் சொல்லிட்டானா, என்னை அறுக்கும்படி அல்லாஹ்ட உத்தரவா? அந்த உத்தரவுக்கு நீங்கள் கட்டுப்பட்டே ஆக வேண்டும். என்னை அறுத்து விடுங்கள், எனது இரத்தத்தை ஓட்டுங்கள், என்னுடைய கழுத்தை துண்டையுங்கள், நான் பொறுமையாக இருக்கிறேன் என்று சொன்னார்கள். அறுத்தார்கள், அறுபடவில்லை, அறுத்தார்கள், அறுபடவில்லை. ரப்பிடத்தில் பாஸ் ஆகிவிட்டார்கள். இதான் சோதனை. இந்த சோதனைகளில் நல்லோர்கள் எப்படி நடந்து கொள்வார்கள், சாலிஹீன்கள் எப்படி நடந்து கொள்வார்கள். சொத்துக்களை இழந்து விட்டார்கள், பஜாரை இழந்து விட்டார்கள், கடைகளை இழந்து விட்டார்கள், நடுத்தெருவுக்கு வந்து விட்டார்கள், கையில் எதுவுமே இல்லை. பலர்கள் சொல்லுகிறார்கள், உடுத்த உடுப்போடு இருக்குகிறேன், வீட்டையும் இழந்தேன், சொத்துக்களையும் இழந்தேன், கடையையும் இழந்தேன், எல்லாத்தையும் இழந்து விட்டேன், கையில் ஒன்றும் இல்லை, என்னோடு அல்லாஹ் இருக்குகிறான். இந்த வார்த்தையை நாம் சொல்ல வேண்டும், என்னுடைய ரப்பு என்னோடு இருக்கிறார். கண்ணியமானவர்களே, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுக்கு நெருக்கடி, ஃபிரௌனுடைய பட்டாளம் வேகமாக துரத்தி கொண்டு வருகிறார்கள். முன்னால் கடல் வந்து விட்டது, முன்னால் கடல் வந்து விட்டது. என்ன சொன்னார்கள்? இன்ன மஅய ரப்பி சயஹ்தீன், என் ரப்பு என்னோடு இருக்கிறார். இதுதான் ஒரு ஈமான்தாரியுடைய ஈமானை அல்லாஹ் சோதிக்கும் பொழுது இதில் எப்படி வெற்றி பெறுவது. கண்ணியமானவர்களே, அடுத்த ஒரு பகுதி தான் சிலருக்கு இது தண்டனையாக இருக்கும். இந்த அசாதாரண சூழ்நிலை, கண்ணியமானவர்களே, ஒவ்வொருவர்களும் பாடம் படிக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய குதரத்துகளை புரிய வேண்டும்,
மமதையோடு உலகத்தில் வாழக்கூடாது. அடிமையாக வாழுங்கள். வியாபாரத்தில் நான் தவறு செய்திருக்கிறேன், பிழை செய்திருக்கிறேன், வட்டியோடு தொடர்பாக இருக்கிறேன், பாவம். அல்லாஹ் நிறைய பாவங்களை பேசிவிட்டு என்ன சொல்றான் தெரியுமா? தில்க ஹுதூதுல்லாஹ், இது அல்லாஹ் உங்களுக்கு ஏற்படுத்தின வரம்பு. இந்த வரம்பை மீறவானம், இந்த பாவத்தை செய்யவானம். ஃபலா தஅதூஹா, இந்த இடத்தை கடந்து போவானம். அல்லாஹ் சொல்லுகிறான். எப்ப இந்த மக்கள் பாவம் செய்வார்களோ, பாவத்தில் மூழ்கி விடுவார்களோ, பாவத்தில் உச்ச நிலையை அடைந்து விடுவார்களோ, அவர்களுக்கு என்னுடைய தண்டனை கட்டாயமாகிவிடும். இந்த நெருக்கடி சிலர்களுக்கு தண்டனையாக இருக்கும். என்னத்துக்கு தண்டனை? வலனுதீகன்னஹும் மினல் அஸாபில் அத்னா தூனல் அஸாபில் அக்பர் லஅல்லஹும் யர்ஜூன். நாங்க உலகத்துல சின்ன சின்ன சோதனைகளை கொடுக்கிறோம். பாவம் செய்கிறார்களா? வட்டிக்குதே, வட்டி. எங்கட பஜார்களை பாதுகாக்கணும் வட்டியிலிருந்து, அசிங்கத்திலிருந்து. இன்றைக்கு நிறைய, அதாவது மக்கள் இந்த பிசினஸுக்கு பணம் தாங்கன்னு கேட்கிறாங்க. கோடி கோடி பணத்தை கொடுக்கிறாங்க. எடுக்கிறவனும் வட்டி, கொடுக்கிறவனும் வட்டியை கொடுக்கிறான். உலமாக்களுக்கிட்ட எந்த ஒரு ஐடியாவையும் ஆலோசனையும் பெற்றுக் கொள்வது இல்லை. அவர் கொடுத்த கோடி பணத்துக்கு இவர் ஆதாயம் கொடுக்கிறார். ஆதாயம் கொடுக்கவில்லை, வட்டி கொடுக்கிறார், வட்டி கொடுக்கிறார். முஸ்லிம் என்ற, இஸ்லாம் என்ற போர்வையில் அநியாயம், அநீதி. கண்ணியமானவர்களே, அது ஒரு தனியான தலையம். நீங்க வட்டியோடு சம்பந்தப்படுறீங்களா? என்னோடு யுத்தம் செய்ய வாருங்கள். அல்லாஹ்வோடு யுத்தம் செய்ய வாங்க. யுத்தம் செஞ்சு பாருங்க, ஒரு நொடி பொழுதில் அல்லாஹ் அழித்து விடுவான் சொத்துக்களை எல்லாம்.